ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டிக்கான 25 டேஸோட ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நாம ஜூன் 2026ஓட கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு மே 2026ல இருக்கக்கூடிய டாப் 300+ கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட 101 ஷிப்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல சயின்ஸ்ல 2500 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். இது மட்டுமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு போதுமானது. ஓகே, இப்ப இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 101 ஷிப்டோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு சொல்யூஷனோட வேணும், அதுக்கு டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷிப்டோட பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்கு ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரையும் நாம இன்னையோட வந்து க்ளோஸ் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு இம்மீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? ஓகே, இப்போ மே மந்த்ல இருக்கக்கூடிய டாப் 300 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 150 கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Araku Old Seed Festival recently seen in news is organized in which state? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட அரக்கு பழைய விதை திருவிழா எந்த மாநிலத்துல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. ஓகே, அடுத்த கொஸ்டின். UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் recently excited which organization amid the Iran war oil shock? ஈரான் போர் எண்ணெய் அதிர்ச்சிக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகம் சமீபத்துல எந்த அமைப்பிலிருந்து வெளியேறியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுல இருந்து அப்படின்னா, ஸோ ஓபிஇசி பிளஸ்ல இருந்து அவங்க வெளியேறி இருக்காங்க. ஓபிஇசினா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ரீசன்ட்லி ஆர்பிஐ லான்ச்ட் மிஷன் சாக்ஷம் ஃபார் விச் செக்டார்? ஆர்பிஐ வந்து மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிறத எந்த செக்டாருக்காக தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் ரிசர்வ் வங்கி எந்த துறைக்காக மிஷன் சாக்ஷம் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்கன்னா, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு. ரீசன்ட்லி ஏபிஇடிஏ அனௌன்ஸ்டு டு செட் அப் எ பாஸ்மதி ட்ரைனிங் சென்டர் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்? சமீபத்துல உத்தரப்பிரதேசத்தோட எந்த மாவட்டத்துல பாசுமதி பயிற்சி மையம் அமைக்கப்படும் அப்படின்னு ஏபிஇடிஏ வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பிலிபித் உத்தரப்பிரதேசத்துல. ஏபிஇடிஏவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான் ஏபிஇடிஏவோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ரீசன்ட்லி ஐஆர்சிடிசி லான்ச்டு த 14-day பாரத் பூட்டான் மைஸ்டிக் மவுண்டைன் டூர் ஃப்ரம் விச் சிட்டி? சமீபத்துல ஐஆர்சிடிசி 14 நாட்கள் கொண்ட பாரத் பூட்டான் மிஸ்டிக் மவுண்டைன் டூரை வந்து எந்த நகரத்துல இருந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா புதுடில்லியில இருந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, ரீசன்ட்லி Nidhi Aayog launched DPI at 2047 with a target to make India a $30 trillion economy by which year? சமீபத்துல நிதி ஆயோக் எந்த ஆண்டுக்குள்ள இந்தியா வந்து $30 trillion பொருளாதாரமாக மாற்றுவதை வந்து டார்கெட்டா கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2047. ஓகேவா? ஸோ 2047க்குள்ள நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $30 trillion. ஓகேவா? இன்டர்நேஷனல் டான்ஸ் டே சர்வதேச நடன நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 29. ஸோ நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ் பொறுத்த வரைக்கும் தனியா உட்காந்து ஸ்டாட்டிக்கா படிக்காம கரண்ட் அஃபேர்ல என்னென்ன டேஸ் வருதோ அதை படிச்சுக்கோங்க. விச் Chief Minister was honored with the prestigious Business Reformer of the Year 2025 award in Mumbai? மும்பைல மதிப்புமிக்க பிசினஸ் ரிஃபார்மர் ஆஃப் த இயர் அவார்ட் 2025
யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்படின்னா யாருக்கு? என் சந்திரபாபு நாயுடு. ஓகே. சோ இவர் எந்த ஸ்டேட்டோட சிஎம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. Recently, PV Sindhu got a voting role in the council of which organization? சமீபத்துல பிவி சிந்து எந்த அமைப்பின் கவுன்சிலில் வாக்குரிமை பங்கு பெற்றார்? சோ எதுல அப்படின்னா BWF பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன்ல. ஸ்பேஸ் ஏஜென்சி ஆஃப் which of the following countries has developed the Roman Space Telescope to investigate the mysteries of dark matter? இருண்ட பொருளின் மர்மங்களை ஆராய ரோமன் விண்வெளி தொலைநோக்கியை உருவாக்கியுள்ள விண்வெளி ஆய்வு நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தது. Recently, Europe's first fully integrated lithium project was launched in which country? சமீபத்துல ஐரோப்பாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த லித்தியம் திட்டம் எந்த நாட்டுல தொடங்கப்பட்டது அப்படின்னா பின்லாந்துல தொடங்கியிருக்காங்க. China expanded zero tariff access for which region? சமீபத்துல சீனா எந்த பிராந்தியத்துக்கான பூஜ்ய வரி அனுமதியை விரிவுபடுத்தியது அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கு. ஓகேவா? Who has been appointed as president of the National Company Law Tribunal? தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் அனுபிந்தர் சிங் குரோவல். The NISAR satellite, which recently detected rabbit land subsidence in Mexico City, is a joint mission of which two countries? மெக்சிகோ நகரில் விரைவான நிலச்சரிவை கண்டறிந்த நிசார் செயற்கைக்கோள் எந்த இரண்டு நாடுகளின் கூட்டு திட்டமாகும் அப்படின்னா இந்தியா அண்ட் அமெரிக்கா. Vietnam's president Tu Lam will visit India during which dates in May 2026? மே 2026ல வியட்நாமோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. எந்த டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 5 to 7. அவரோட நேம் பாத்தீங்கன்னா டூ லாம். ஓகேவா? இல்ல டோலாம். வியட்நாம் அதிபர் டோலாம். ஓகேவா? சோ எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 5 to 7. எக்ஸாம்ல கேட்பாங்க மே மந்த்ல இந்தியாவுக்கு வந்த வியட்நாம் அதிபரோட நேம் என்னன்னு கேட்பாங்க. இல்லனா டோலாம் மே 5 to 7ல இந்தியாவுக்கு வந்தாரு. இவர் எந்த கண்ட்ரியோட அதிபர் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாம். INSLN DIVEX 2026 is a bilateral naval exercise between which two countries? அதுலயே ஆன்சர் இருக்கு. INங்கிறது இந்தியா, SLNங்கிறது ஸ்ரீலங்கா. ஓகேவா? INSLN DIVEX 2026ங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கடற்படை பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. கங்கா எக்ஸ்பிரஸ் வே recently inaugurated by நரேந்திர மோடி connects which two cities in உத்தரப்பிரதேஷ்? சமீபத்துல நரேந்திர மோடியால தொடங்கப்பட்ட கங்கா விரைவு சாலை எந்த இரண்டு நகரங்களை உத்தரப்பிரதேசத்துல இணைக்குது அப்படின்னா மீரட் அண்ட் பிரயாக்ராஜ். ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன்? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 30ல. ரித்திகா ஸ்ரீ recently became the youngest female transgender umpire in which sport? ரித்திகா ஸ்ரீ சமீபத்துல எந்த விளையாட்டில் மிக இளைய பெண் திருநங்கை நடுவராக மாறினார் அப்படின்னா கிரிக்கெட். அக்னி 6 missile recently in news is being developed by which organization? அக்னி 6 ஏவுகணை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா DRDO, Defense Research and Development Organization. Reserve Bank of India new relief norms for disaster affected borrowers will come into effect from which date? பேரிடரால் பாதிக்கப்பட்ட கடன் வாங்கியவர்களுக்கான இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய நிவாரண விதிகள் எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஜூலை 1, 2026ல இருந்து. The launch site for the Chandrayaan 5 mission is being assessed in which country? சந்திராயன் 5 விண்கலத்திற்கான ஏவுதளம் எந்த நாட்டில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னா ஜப்பான்ல. NASM-SR missile recently tested by DRDO is primarily designed for which purpose? சமீபத்துல DRDO-வால சோதிக்கப்பட்ட NASM-SR ஏவுகணை எந்த நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்டி ஷிப் வார்ஃபேர், கப்பல் எதிர்ப்பு போர் முறை. Which Indian wildlife rescue treatment and rehabilitation center has offered lifelong care to 80 hippopotamus that have been slated for culling in Colombia? கொலம்பியாவிலிருந்து கொல்லப்படவிருந்த 80 நீர் யானைகளுக்கு வாழ்நாள் முழுவதற்குமான பராமரிப்பை வழங்க முன்வந்துள்ள இந்திய வனவிலங்கு மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் எது அப்படின்னா வந்தரா. ஓகேவா?
ஸோ இந்த வன்தராங்கிறது பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம். ஓகேவா? ஸோ இந்த மாரி கொல்லப்பட இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே மீட்டு, அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மறுவாழ்வு குடுத்து வாழ வைக்கிறது. ஓகேவா? ஸோ இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அம்பானி. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு கீழ இந்த வன்தரா வரும். ஓகேவா? ஸோ ரீசென்ட்டா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம், இந்த Instagram எல்லாத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நீர் யானைகளுக்கு வந்து அ 80 நீர் யானைகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவுல வந்து கொல்லப்பட இருந்த இந்த நீர் யானைகள் எல்லாத்தையுமே இந்த வந்தராவுக்கு இது பண்ணி வர வச்சு, அத வந்து என்ன பண்றாங்க? பாதுகாக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் கொல்லப்படக்கூடிய நிலையில இருக்கோ, அந்த விலங்குகளுக்கு என்ன குடுக்குறாங்க? இந்த வந்தரா இதுல வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க. இது ஜாம்நகர், குஜராத்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய இது. அப்படிதானே? அடுத்து அக்னி 6 மிசைல் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் பீயிங் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? ஓகேவா? ஸோ ஸோ எது அப்படின்னா கர்நாடகா சாரி டிஆர்டிஓ. ஓகே. ஸோ அக்னி 6 மிசைல வந்து இது பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ. கர்நாடகா ரீசென்ட்லி லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன் விச் சிட்டி? கர்நாடகா சமீபத்துல விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான இந்தியாவின் முதல் மாநில அளவிலான உன்னத மையத்தை எந்த நகரத்தில் தொடங்கியுள்ளது அப்படின்னா, பெங்களூர்ல. Recently, which country successfully tested the Soyuz 5 rocket in April 2026 from Baikonur Cosmo காஸ்மோட்ரோம், அதாவது கசகஸ்தான். சமீபத்துல ஏப்ரல் 2026ல கசகஸ்தான்ல இருக்கக்கூடிய பைக்கனூர் ஏவுதளத்திலிருந்து சோயூஸ் 5 ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதித்த நாடு எது அப்படின்னா ரஷ்யா. India's first barrier-free toll plaza using multi-lane free flow system has been launched on which national highway? மல்டி-லேன் ஃப்ரீ ஃப்ளோ அமைப்பை பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வந்து எந்த தேசிய நெடுஞ்சாலையில இருக்கு அப்படின்னா, நேஷனல் ஹைவேஸ் 48. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப புவு பண்டுகா ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ இது என்ன அப்படின்னா, செலிப்ரேஷன் ஆஃப் மஹுவா ஃபிளாஸ் பை ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகே. சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட இப்ப புவு பண்டுகா பின்வருவனற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, பழங்குடியின சமூகத்தினரால் மஹுவா மலர்கள் வந்து கொண்டாடப்படுவது. Who among the following won the Whitley Award 2026 for conservation of the endangered Indian skimmer? அழிந்து வரும் நிலையிலுள்ள இந்தியன் ஸ்கிம்மர் பறவையை பாதுகாத்ததற்காக 2026ஆம் ஆண்டுக்கான விட்லி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, பர்வீன் ஷேக். What is India's rank in 2026 World Press Freedom Index released by Reporters Without Borders? ஓகேவா? ஸோ 2026 படி வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 157. எல்லைகள் இல்லாத நிருபர்கள் அமைப்பால் வெளியிடப்பட்ட 2026 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னா 157. India and Italy recently exchanged a bilateral military cooperation plan for which period? இந்தியாவும் இத்தாலியும் சமீபத்தில் எந்த காலப்பகுதிக்கான இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு திட்டத்தை பரிமாறிக்கொண்டன அப்படின்னா 26 to 27க்கு. கர்நாடகா recently launched a digital grievance system for gig workers through which platform? கர்நாடகா சமீபத்துல எந்த தளத்தின் மூலம் கிக் தொழிலாளர்களுக்கான டிஜிட்டல் குறை தீர்க்கும் ஒரு அமைப்பை தொடங்கியது அப்படின்னா, இன்டிகிரேட்டட் பப்ளிக் கிரிவன்ஸ் ரெட்ரசல் சிஸ்டம் IPGRS, ஒருங்கிணைந்த பொது குறை தீர்க்கும் முறை. ஓகே. ஸோ அந்த இதோட நேம் என்ன அப்படின்னா IPGRS. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னா, ஃபுல் டைம் வந்து ஒர்க் பண்ணாம எப்படின்னா ஒரு டெம்பரவரியா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ். ஆரோக்கியா மைத்ரி ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா எய்ம்ட் அட். சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட ஆரோக்கியா மைத்ரி என்பது இந்தியாவின் எந்த நோக்கத்திற்கான ஒரு முயற்சி அப்படின்னா, பேரிடர்களின் போது பிற நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய மருத்துவ உதவிகளை வழங்குதல். இதுதான் என்னன்னா ஆரோக்கியா மைத்ரி. டெலிவரிங் போர்ட்டபிள் மெடிக்கல் எய்ட் டு கண்ட்ரீஸ் டியூரிங் டிசாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாவது பேரிடர்கள் இருக்கு அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விதமா அந்த மருந்து பொருட்களை வந்து என்ன பண்றது, எடுத்து செல்லக்கூடிய ஒரு இதுதான் என்னது ஆரோக்கியா மைத்ரி. The Kailash Mansarovar Yatra 2026 will be conducted through which of the following routes? கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை 2026 எந்த வழிகளின் வழியாக நடத்தப்படும் அப்படின்னா, லிபுலே கணவாய் உத்தரகாண்ட் மற்றும் நாதுலா கணவாய் சிக்கிம். ஓகேவா? உங்களுக்கு இது இப்போ அந்த 2 கணவாயும் பாத்தீங்களா நியூஸ்ல வந்திருக்கு இல்லையா? சோ அதனால எப்படி கேட்கலாம்னா, இந்த லிபுலே கணவாய் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம், நாதுலா கணவாய் எங்க இருக்குன்னு கேட்கலாம். With reference to the Panchayat Advancement Index
2.0 ரிப்போர்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டீட்டெயிலான கரண்ட் அஃபேர்ல வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு அதுல எது கரெக்ட்ன்னு உங்களுக்கு குடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினும் அப்படி இங்க வந்திருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் டே சர்வதேச தொழிலாளர் தினம் வந்து எப்போ? மே 1. குஜராத் ஃபவுண்டேஷன் டே எப்போ அப்படின்னா மே 1. குஜராத் நிறுவன தினம் வந்து மே 1. குஜராத் கௌரவ் திவாஸ். Recently, who has been appointed as brand ambassador for Formula 1 backed சிம் ரேசிங் ப்ரோக்ராம்? சமீபத்துல ஃபார்முலா 1 ஆதரவு பெற்ற சிம் ரேசிங் திட்டத்திற்கு பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யாரு அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர். With reference to India's Gaganyaan program, consider the following statement. ஓகே, ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த திட்டத்தை வச்சு உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். ஓகே, நம்ம CAPDFல இது வந்து ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுல நீங்க பாத்துக்கலாம். Who has become the new chairman and managing director of Hindustan Aeronautics Limited? Hindustan Aeronautics Limited நிறுவனத்தோட புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யாரு அப்படின்னா ஸ்ரீ ரவி. ஓகேவா? சோ இவர் தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட புதிய தலைவர். ஈஸ்டர் ஐலாண்ட் that was recently seen in news is located in which ocean? ஓகேவா? ஈஸ்டர் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதனால உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா ஈஸ்டர் ஐலாண்ட் எங்க இருக்குன்னு கேட்கலாம். சோ எங்க இருக்குன்னா பசிபிக் ஓஷன். சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட ஈஸ்டர் தீவு எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்து பாருங்க, கோட்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இதுவும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. கோட்கர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. விச் ஆர்கனைசேஷன் லான்ச்ட் த பத்மா டோரி டெக்ஸ்டைல் இனிஷியேட்டிவ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்? வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் பத்மா டோரி ஜவுளி முயற்சியை தொடங்கிய அமைப்பு எது? எது அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் கேண்டி கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் டெவலப்மெண்ட், வடகிழக்கு கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி மேம்பாட்டு கழகம். The 100th Vande Bharat train set of India was recently rolled out from which manufacturing unit? இந்தியாவின் 100வது வந்தே பாரத் ரயில் பெட்டி சமீபத்தில் எந்த உற்பத்தி பிரிவிலிருந்து வெளியிடப்பட்டது? எதுல இருந்து தான்? மாடர்ன் கோச் ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபரேலி. ஓகேவா? அடுத்து இஷாங் சிங் recently seen in news is associated with which of the following achievements? ஓகே, சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட இஷாங் சிங் பின்வரும் எந்த சாதனையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பாக்ஸ் ஸ்ட்ரைட்டை கடந்த முதல் நீச்சல் வீரர். ஓகேவா? சோ இளைய நீச்சல் வீரர், யங்கஸ்ட் ஸ்விம்மர். ஓகேவா? எதை கடந்திருக்காரு அப்படின்னா பாக் ஜல சந்திய வந்து கடந்திருக்காரு. ஓகேவா? சோ யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு கிராஸ் த பாக் ஸ்ட்ரைட், அவரோட நேம் தான் என்னன்னா இஷாங் சிங். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு கிராஸ் த பாக் ஸ்ட்ரைட் வந்து யாருன்னு கேட்கலாம். யாருன்னா இஷாங் சிங். இல்லைன்னா இந்த மாதிரி கேட்கலாம், இஷாங் சிங் இவரோட நேம் வந்து ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, இவர் யாரு அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். இந்தியா ரீசன்ட்லி டெஸ்டட் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல டீடைல்டா கொடுத்துருக்கோம் எந்தெந்த பாயிண்ட்லாம் வரும்னு. ஓகே, ரோஹித் ஜெயின் recently seen in news has been appointed as deputy governor of which institution? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட ரோஹித் ஜெயின் எந்த அமைப்பின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி, அதோட டெபுட்டி கவர்னர். Recently, Prime Minister approved the appointment of 2 new full-time members to நிதி ஆயோக். Who are they? சமீபத்துல நிதி ஆயோக் அமைப்பிற்கு 2 புதிய முழுநேர உறுப்பினர்களின் நியமனத்திற்கு பிரதமர் ஒப்புதல் அளித்தார். அவர்களோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நேம் வந்து ஆர் பாலசுப்ரமணியம், இன்னொருத்தரோட நேம் வந்து ஜோரம் அனியா. With reference to the 2026 Whitley Award, consider the following statement. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விட்லி அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க தனியாக தான் அதை டீட்டெயில்டாக படிக்கணும் இந்த விட்லி அவார்ட்ஸ் பத்தி. ஓகேவா? ஸோ இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லைனர் மட்டும் தான் இந்த இதில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு CAPDF + டெஸ்ட் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஃபீஸ் வந்து 999 அப்படின்னாலும் குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Who has been appointed as the festival director for the 57th இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் 57வது சர்வதேச திரைப்பட விழாவின் திருவிழா இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யாருன்னா அஸ்தோஷ் கோவாரிக்கர். Who has taken charge as Controller General of Defense Accounts on 1 May 2026? மே 1 2026ல பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக யார் பொறுப்பேற்றார் அப்படின்னா அனுக்கிரக நாராயண தாஸ். Recently, who assumed charge as Secretary Ministry of MSME?
சமீபத்துல மே 1ஆம் தேதி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தோட செயலாளராக யார் பொறுப்பேற்றார் அப்படின்னா பாரத் கேரா. பீச் டேட் வேர்ல்டு டியூனா டே, அதாவது என்னதுன்னா உலக சூறை மீன் தினம் வந்து எப்போ அப்படின்னா மே 2. India's first commercial seaplane service is set to begin in which of the following regions? இந்தியாவின் முதல் வணிக ரீதியான சீப்ளேன், அதாவது சீப்ளேன்னா என்னன்னா கடல் விமானம் சேவை பின்வரும் எந்த பகுதியில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா லட்சத்தீவுல. North Tech Symposium 2026 recently seen in news was held in which city? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட நார்த் டெக் சிம்போசியம் எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரயாக்ராஜ்ல நடந்திருக்கு. நேபாள் recently objected to India conducting the கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா via which pass? இந்தியாவின் எந்த கணவாய் வழியாக கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை நடத்துவதற்கு நேபாளம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது அப்படின்னா லிபுலேக் கணவாய் வழியாக நடத்துறதுக்கு நேபாளம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி recently announced $70 billion primarily aimed at, ஓகேவா, ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து ரீசெண்டா $70 பில்லியன் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பிராந்திய இணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, ரீஜனல் கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. US recently launched Project Freedom in which of the following regions? அமெரிக்கா சமீபத்துல எந்த பகுதியில ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹர்மூஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ். எக்ஸாம்ல கேட்கலாம் ஹர்மூஸ் ஜலசந்தி எங்க இருக்குன்னு. ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், இல்ல கரண்ட் அஃபேராவும் உங்களுக்கு கேட்கலாம். CIS 502 satellite recently launched belongs to which country? சமீபத்துல ஏவப்பட்ட CIS 502 செயற்கைக்கோள் எந்த நாட்டோடது அப்படின்னா சவுத் கொரியாவோடது, தென் கொரியாவோடது. மாயோன் வல்கனோ recently seen in news, இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம், ஏன்னா நியூஸ்ல வந்திருக்கு. due to eruption is located in which country? சமீபத்துல எரிமலை வெடிப்பு காரணமாக செய்திகளில் காணப்பட்ட மயோன் எரிமலை எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ஓகே. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்தியா கரியக்ராம் recently revamped primarily target which group? சமீபத்துல மாற்றுவிக்கப்பட்ட ராஷ்டிரியா பால் ஸ்வஸ்தியா காரியக்ராம் திட்டம் எந்த ஏஜுக்கான குழந்தைகளுக்கானது அப்படின்னா 0 to 18 years. World's first optosat satellite recently launched by Galaxy combines which two technologies? Galaxy நிறுவனத்தால சமீபத்துல ஏவப்பட்ட உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எந்த இரு தொழில்நுட்பங்களை இணைக்கிறது அப்படின்னா ஒளியியல் இமேஜிங், ஆப்டிக்கல் இமேஜிங் மற்றும் செயற்கை துளை ரேடார். ஓகே, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லுவோம். Recently issued childhood diapers management guidelines by the government of India primarily aim to. இந்திய அரசால சமீபத்துல வெளியிடப்பட்ட குழந்தைகளுக்கான நீரழிவு மேலாண்மை வழிகாட்டுதல்கள் எதனை நோக்கமாக கொண்டது அப்படின்னா குழந்தைகளிடம் நீரழிவு நோயை கண்டறிதல், பரிசோதித்தல் மற்றும் மேலாண்மை செய்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குதல். ஓகேவா. India recently set a Guinness World Record by unfurling the largest underwater national flag at which location? இந்தியாவின் மிகப்பெரிய நீருக்கடியில் உள்ள தேசிய கொடியை ஏற்றி இந்தியா சமீபத்துல கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஓகேவா. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஏத்திருக்காங்க, ராதா நகர் கடற்கரை, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். Who has recently appointed as the chairman of பிரசர் பாரதி? பிரசர் பாரதியின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பிரசூன் ஜோஷி. Which country has become the 33rd nation in the world to generate electricity using nuclear energy? அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய 33வது நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். Which district has been developed as India's first pearl farming cluster? இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு கிளஸ்டராக எந்த மாவட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஹசாரிபாக். ஸோ இந்த ஹசாரிபாக் எங்க இருக்கு, ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு. ஓகே. ஃபயர் சேஃப்டி வீக் 2026 in India is observed during which period? இந்தியாவில் 2026ஆம் ஆண்டுக்கான தீ பாதுகாப்பு வாரம் எந்த காலகட்டத்தில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 4 to 10. Which Indian journalist won the Pulitzer Prize 2026 for a digital crime story titled Trapped? ஓகே, Trapped என்ற தலைப்பிலான, ஓகேவா. ஸோ அதோட நேம் பார்த்துக்கோங்க. டிஜிட்டல் குற்றக்கதைக்காக 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பத்திரிகையாளர் அப்படின்னா ஆனந்த் ஆர்கே மற்றும் சுபர்ணா சர்மா. ஓகேவா. ஸோ அவங்களோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ அவங்க எழுதின
அந்த கிரைம் ஸ்டோரியோட நேம் என்னங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஆஸ்துமா டே, உலக ஆஸ்துமா தினம் வந்து எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே. ஓகேவா? ஸோ மே மந்தோட முதல் டியூஸ்டே, ஓகே, முதல் செவ்வாய்க்கிழமை. ஜப்பான் அண்ட் பிலிப்பைன்ஸ் ரீசன்ட்லி ஸ்ட்ரென்தன் டிஃபென்ஸ் டைஸ் மெயின்லி டியூ டு கன்சர்ன்ஸ் ஓவர் விச் இஷ்யூ. ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் சமீபத்துல எந்த விவகாரம் குறித்த கவலைகள் காரணமாக பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தின அப்படின்னா பிராந்திய கடல் பகுதிகளில் சீனாவின் அதிகரித்து வரக்கூடிய ஆதிக்கம். ஓகேவா? ஸோ அவங்களோட என்னது சைனாவோட இன்க்ரீசிங் assertiveness இன் ரீஜனல் வாட்டர்ஸ். India is considered one of the top migration corridors globally, mainly due to which factor? முதன்மையாக எந்த காரணியின் காரணமாக உலகளவில் முதன்மையான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்றாக இந்தியா கருதப்படுகிறது? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரிமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸ், அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு பணவரவு. இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், என்ன சொல்றாங்க, ஸோ முதன்மையான புலம்பெயர்வு பாதை, அதாவது லார்ஜ் மைக்ரேஷன் காரிடார்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து சொல்றாங்க. அடுத்து பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சின்பேக்ஸ் 2 ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. ஓகே, சின்பேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இங்க வந்து இந்தியா. ஓகேவா? ஸோ அப்போ என்னது கம்போடியா. ஓகே, இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில. ஓகே, கம்போடியாவுக்கு தான் சிபிஏ சொல்லியிருக்காங்க. சமீபத்துல சின்பேக்ஸ் 2ங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன் ஃபார் இந்தியா, சிபி ஃபார் எதுக்கு கம்போடியாவுக்கு தான் சிபிஏ. ஓகே, இந்தியா இஸ் கன்சிடரிங் த சேல் ஆஃப் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் டு விச் கண்ட்ரி. இந்தியா பிரம்மோஸ் அதிவேக குரூயிஸ் ஏவுகணைகளை எந்த நாட்டிற்கு விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து வருகிறது. எதுக்கு அப்படின்னா வியட்நாமுக்கு. ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் த சக்சஸர் ஆஃப் கிரண் மஹ்மூத் ஷா அட் பயோகான். பயோகான் நிறுவனத்தின் கிரண் மஹ்மூத் ஷாவின் வாரிசாக நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னா கிலாரி மஹ்மூத் ஷா. ஓகே, இந்தியா ரீசன்ட்லி கிஃப்டட் 10 BHI SHM cube. ஓகே, பிஷம் கியூப் யூனிட்ஸ் டு விச் கண்ட்ரி. இந்தியா சமீபத்துல 10 பிஷம் கியூப் அலகுகளை எந்த நாட்டுக்கு பரிசாக வழங்கியது அப்படின்னா ஜமைக்காவுக்கு. சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன் ரீசன்ட்லி இன் நியூஸ் வில் ஹாவ் இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் அட் விச் சிட்டி. ஓகே, சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன் பத்தி ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல. சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற தெற்கு கரை ரயில்வே மண்டலத்தோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல. According to the Times Higher Education Asia University Rankings 2026, which institution ranked highest in India? டைம்ஸ் உயர்கல்வி ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026 படி இந்தியாவுல எந்த நிறுவனம் மிக உயர்ந்த தரவரிசையை பெற்றுள்ளது அப்படின்னா எது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. இந்தியா வில் ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலியன்ஸ் சமிட் இன் விச் சிட்டி. இந்தியா முதலாவது சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி உச்சி மாநாட்டை எங்கு நடத்த உள்ளது அப்படின்னா புதுடில்லியில. மிஷன் திருஷ்டி ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட மிஷன் திருஷ்டி பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரசாத் 2.0 recently launched by NCERT is related to which of the following. சமீபத்துல NCERT அமைப்பால் தொடங்கப்பட்ட பிரசாத் 2.0 எதனுடன் தொடர்புடையது? பள்ளி குழந்தைகளுக்கான குறைபாடு கண்டறியும் கருவி. அடுத்து சாண்டா மார்டா கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ரீசன்ட்லி இன் நியூஸ் இஸ் பிரைமர்லி ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற சாண்டா மார்டா காலநிலை மாநாடு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து மாறுதல், அதாவது டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல்ஸ். விச் ஆர்கனைசேஷன் டெவலப்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெர்மானியம் ஃப்ரீ தெர்மல் இமேஜிங் பேலோடு. ட்ரோன்களுக்கான இந்தியாவின் முதல் ஜெர்மானியம் இல்லாத வெப்ப இமேஜிங் பேலோட வந்து உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயான் ஸ்பேஸ் லேப்ஸ். இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. வேர் வாஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஹெல்டு, BCCI, அதாவது பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் மூளை கணினி இடைமுகம் குறித்த மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. ஓகேவா? சோ இன்னொரு BCCI நமக்கு வந்து தெரியும் அப்படிதானே, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. பிட்வீன் US அண்ட் விச் அதர் கண்ட்ரி இஸ் எ பலிகட்டன்
2026 military exercise being conducted. அமெரிக்காவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான பலிகட்டன் ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது. பலிகட்டன்ங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான பயிற்சி. ஸோ பிஏன்னு வருதா, ஸோ பிலிப்பைன்ஸுக்கு பி வரும். ஸோ இருந்தாலும் ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்த பியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ் இது வந்து என்னது, அமெரிக்கா. பலிகட்டன்ங்கிறது அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி. Recently discovered 16th century Telugu inscription in தடிப்பாத்ரி belongs to which historical empire? தடிப்பாத்ரி சமீபத்தில் கண்டறியப்பட்ட 16ஆம் நூற்றாண்டு தெலுங்கு கல்வெட்டு எந்த வரலாற்று பேரரசுக்கு சொந்தமானது அப்படின்னா விஜயநகரா எம்பையர், விஜயநகர பேரரசோடது. அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தாடி பத்ரியா. ஓகே, சோ தாடி பத்ரி. Netherlands has recently partnered with இந்தியா இன் விச் செக்டார் டு ப்ரமோட் சஸ்டைனபிலிட்டி. நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக நெதர்லாந்து சமீபத்துல இந்தியாவுல எந்த துறை கூட கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னா ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரி கூட. ஓகேவா, நறுமண பொருட்கள் தொழில்துறை கூட. அர்பன் டெஸ்ட் பெட் லான்ச்ட் அண்டர் மிஷன் மௌசம் இஸ் பிரைமர்லி எய்ம்ட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட அர்பன் டெஸ்ட் பெட் முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டுள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரங்களில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட வானிலை கண்காணிப்பு, ஹை ரெசல்யூஷன் வெதர் மானிட்டரிங் இன் சிட்டிஸ். Who has been appointed as chairperson of the Central Board of Film Certification? மே 6 2026 மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சசி சேகர் வேம்பதி. Soma Mandal, who recently won the South Asia title at the Cambridge Dedicated Teacher Award 2026, is associated with which subject? கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர் விருதுகள் 2026ல தெற்காசிய பட்டத்தை வென்ற சோமா மண்டல் வந்து எந்த பாடத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னா சயின்ஸ். ஓகே, அக்கார்டிங் டு ரீசன் NCRB data, which metropolitan city recorded the highest number of crimes against children in India? சமீபத்துல NCRBயோட ரிப்போர்ட் படி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் பதிவான நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ஜனனி digital platform recently launched by Union Health Ministry is related to which sector? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ரீசெண்டா ஜனனிங்க கூடிய ஒரு டிஜிட்டல் தளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், தாய் சேய் நலத்துக்காக என்ன தொடங்கியிருக்காங்க, ஜனனி அப்படிங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து தொடங்கியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி. DRDO is planning to establish an aircraft integration complex in which Andhra Pradesh town? DRDO வந்து ஆந்திர பிரதேசத்துல எந்த நகரத்துல விமான ஒருங்கிணைப்பு வளாகத்தை வந்து அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னா புட்டபர்த்தியில. அக்கார்டிங் டு ரீசன் NCRB data, which metropolitan city recorded the highest number of cyber crime cases? சைபர் கிரைம் NCRB டேட்டா படி சைபர் கிரைம் கேசஸ் அதிகமா இருக்கிறது வந்து பெங்களூர். சில்ட்ரனுக்கு எதிரான அந்த ப்ராப்ளம் எல்லாமே அதிகமா நடக்கக்கூடியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ஓகே, சமீபத்துல NCRBயோட டேட்டா படி சைபர் குற்ற வழக்குகள் எங்க அதிகமா பதிவாகி இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல. வாட் இஸ் த நேம் ஆஃப் சவுத் கொரியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் மாங் ரீசன்ட்லி இன்ட்ரடியூஸ்ட் அட் ஜோக்ஸியா டெம்பிள்? சியோலில் இருக்கக்கூடிய, ஓகேவா, சோ சவுத் கொரியால இருக்கக்கூடிய சியோல். ஓகேவா, சியோல் எங்க இருக்கு அப்படின்னா சவுத் கொரியால இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய ஜோகேசா கோவில்ல, ஓகே, உங்களுக்கு இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். ஜோகேசா கோவில் வந்து எங்க இருக்குன்னு, சியோல் சவுத் கொரியால இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தென்கொரியாவோட முதல் மனித உருவ ரோபோ துறவியோட நேம் என்ன அப்படின்னா காபி. ஓகேவா, சோ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் காபிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். இது காபிங்கிறது என்ன அப்படின்னா சவுத் கொரியால, அதாவது சியோல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மனித உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோபோ துறவியை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோட நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காபி. Which city will host the 22nd Commonwealth Table Tennis Championship? 22வது காமன்வெல்த் மேசை பந்து சாம்பியன்ஷிப் 2026 போட்டி எந்த நகரத்துல நடக்க உள்ளது அப்படின்னா டெல்லியில. Which company recently became India's first space tech unicorn after crossing a valuation of $1 billion? $1 billion மதிப்பை தாண்டியதன் மூலம் சமீபத்துல இந்தியாவின் முதல் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகார்ன் நிறுவனமாக மாறிய நிறுவனம் எது அப்படின்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே, ஓகே, உலக தடகள தினம் வந்து எப்போ அப்படின்னா May 7. ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி வந்து எப்போ அப்படின்னா May 7. ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது அப்படின்னா May 7ல. மீத்தேன் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? மீத்தேன் எச்சரிக்கை மற்றும் மறுமொழி அமைப்புங்கிறது எதோட ஒரு முன்முயற்சி அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம், யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம்.
உத்கம் இணையதளம் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? உத்கம் போர்ட்டலை வந்து யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து, டோர்ஜிலிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி? டோர்ஜுலுங் நீர்மின் சக்தி திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா பூட்டான்ல. ஓகே. அடுத்து, வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. வேர்ல்டு ரெட் கிராஸ் டே உலக சிலுவை மற்றும் செம்பிறை தினம். இது ஸ்கூல் டேஸ்லலாம் நம்ம இருந்திருப்போம் அப்படிதானே? ரெட் கிராஸ்ல வந்து இருந்திருப்போம் ஜேஆர்சில. ஓகேவா? ஸோ அப்போ வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ? மே 8. Who has been elected as the BJP legislature party leader and is said to become the first BJP chief minister of West Bengal? பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மேற்கு வங்கத்தோட முதல் பாஜக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? ஓகேவா? சோ யாரு மேற்கு வங்கத்தோட சிஎம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரி. இது மே மந்தோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. சோ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? சோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் புதுசா வந்திருக்க சிஎம் யாருங்கிறத அடுத்தடுத்த இதுல வந்து நாம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வீடியோவா. ஓகே. ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல கொடுத்ததுதான். இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து யாருன்னா சுவேந்து அதிகாரி. ஓகே. சோ அவர் வந்து பிஜேபி சேர்ந்தவர். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ரீசன்ட் டெவலப்மெண்ட். ஓகே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல டீடைல்டா கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒன்லைனர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். The much discussed Vikramashila bridge in Bihar has collapsed. On which river was it built? பீகார்ல பெரிதும் பேசப்பட்ட விக்ரமஷீலா பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இது எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா கங்கை நதியின் மீது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following has been awarded the UNESCO கிலர்மோ கேனோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் 2026? ஓகே. சோ என்ன சொல்லியிருக்காங்க இதுல? பின் வருபவர்களில் யாருக்கு 2026ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ கில்லர்மோ கேனோ உலக பத்திரிகை சுதந்திர விருது வழங்கப்பட்டது அப்படின்னா சூடான் பத்திரிகையாளர்கள் சங்கத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Which of the following has become the Indian state with the highest marine fish production in year 2025? 2025ஆம் ஆண்டில் அதிக கடல் மீன் உற்பத்தியை கொண்ட இந்திய மாநிலமாக பின்வருவனவற்றுள் எது உருவெடுத்துள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. Which of the following countries has been declared by the World Steel Association as the world's second largest steel producing country? உலக எஃகு. ஓகேவா? சோ எஃகுனா என்னது? எஃகுனா ஸ்டீல். ஓகேவா? உலகின் 2வது மிகப்பெரிய எஃகு உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சைனா. Which state or union territory was India's first commercial seaplane service launched? இந்தியாவின் முதல் வணிக ரீதியான சீப்ளேன் சேவை எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா லட்சத்தீவுல. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which city and state is the Barhi Dam is located, where many people lost their lives in on April 30, 2026? இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. ஆஃப்டர் எ cruise ship filled with tourist sank. சுற்றுலா பயணிகள் நிறைந்த சொகுசு கப்பல் மூழ்கியதில் ஏப்ரல் 30, 2026 அன்று பலர் உயிரிழந்த பர்ஹி அணை வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஜபல்பூர், மத்திய பிரதேசத்துல இருக்கு. Which of the following has become the first non-European country to attend the European Political Community Summit? ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் ஐரோப்பிய அல்லாத நாடு எது அப்படின்னா கனடா. Which of the following countries was the recently discussed DAMPI satellite developed? சமீபத்துல விவாதிக்கப்பட்ட DAMP செயற்கைக்கோள் பின்வரும் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? டேம்ப் ஆர் டேம்பி ஏதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா சைனாவால. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நம்ம நம்பர் போட்டதுனால சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல 250 ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ மே மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 300 கொஸ்டின்ஸ்க்கு மேல வரும். ஓகேவா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 150 கொஸ்டின்ஸ் ஆர் 200 கொஸ்டினை அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஜூன் 2026க்கான டாப் 300+ கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோவையும் பார்க்கல அப்படின்னா அதை பாத்துருங்க. சோ இப்போ மேக்கான பார்ட் 1ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துருங்க. ஏன்னா 25 டேஸ் தான் டைம் இருக்கு. இதுல டீடைல்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த 25 டேஸ்ல 1 மந்தோட கரண்ட் அஃபேர் தான் படிக்க முடியும். சோ இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லைனர் மட்டுமாவது ரிவிஷன் பண்ணிக்கணும். சோ ஒன்லைனர் படிக்கும் போதே சில இதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் டீடைல்டு மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே. நம்ம சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல உங்களுக்கு டீடைல்டான பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம், ஒன்லைனரான பிடிஎஃப்பும் கொடுத்திருப்போம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 15 மார்க்
மேக்ஸிமம் 15 மார்க்குக்கு கரண்ட் அஃபேர் வெயிட்டேஜ் இருக்கு. மினிமமா பார்த்தா கூட 10 மார்க்குக்கு வெயிட்டேஜ் இருக்கு. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் சொல்றேன். ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கு அக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா கூட இதை நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கடைசியா நடந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 101 ஷிஃப்ட்னா 2500 கொஸ்டினுக்கு மேல கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங்க்கு 25 நாள்ல எனக்கு அவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண டைம் இருக்காது. ஏன்னா சயின்ஸுக்கே 2500 கொஸ்டின்னா ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் முடிச்சாதான் 25 நாளைக்குள்ள முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான 25 டேஸுக்கான பிளானும் நான் குடுத்துட்டேன். சயின்ஸ் எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும், மேக்ஸ், ரீசனிங் எந்தெந்த டைம்ல படிக்கணும், ஜாப் போயிட்டு போறவங்க எப்படி ஆல்டர்னேட் டேஸா படிக்கணும், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் எப்படி படிக்கணுங்கிறத உங்களுக்கு 2 டைம் நான் வீடியோவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 101 ஷிஃப்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2499. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து குரூப் டிக்கு மட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ குரூப் டி எக்ஸாம் டேட் வந்த நாள்ல இருந்து இந்த சயின்ஸ் கொஸ்டின்ல சயின்ஸ் ஷிஃப்ட் கொஸ்டின்ல ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20 ஷிஃப்ட்டுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்னும் ரிமைனிங் உங்களுக்கு 20 டேஸ் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா இந்த 2500 கொஸ்டினும் சயின்ஸ்ல வந்து முடிச்சிடலாம். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங் நல்லா பண்ணிட்டு சயின்ஸ் மட்டும் தான் நான் இன்னும் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 2500 கொஸ்டினையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கு மட்டும் இல்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு இல்ல கோர்ஸ் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 999 ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் பண்றோம். எஸ்டர்டே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா 999க்கு இப்ப குரூப் டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ வந்து படிக்கிறீங்க அப்படின்னா 2500 கொஸ்டினையும் முடிக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம்னா இந்த ஆஃபரை இன்னையோட க்ளோஸ் பண்றோம். கரெக்டா 20 டேஸ் டைம் இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.